ஓடு டாய் போதுரு முகந்துலாம் பார்க்கக்கூடாது இங்க. வேற நாய்ங்க இருக்கப்போ பால் இல்ல டைம் இல்ல பாபா சாமி டிவி போல வந்தாங்க வந்து உட்காந்து டைம் இல்லை என்ன பண்ணுறேன் சொன்ன அஞ்சாவது தெரியும் இப்போ அதுதான் போயிருக்காங்க மாடு வித்துட்டியா சென்னை இருந்தா ஒன்று வித்துட்டுண்ணா இல்லையா அது அசல் அது சாயங்காலம் அது சாப்பிடணும் அதனால தண்ணி விட்டு பாய்ச்சேன் இவரெல்லாம் சும்மா ஓம் பஞ்சாயத்து மாதிரி தான் சொல்றது தெளிவாக புரிஞ்சுங்க இங்கே வர இவங்க ஓம் பஞ்சாயத்து ஒன்றுமே தெரியாது அனுபவம் தான் வேற ஒன்றுமே இல்லை. அதான் தடாப்பிள்ளை இப்போ பொண்ணு பறந்து கொண்டிருக்காரு அவர் இட்டு காட்டி இந்த கண்ணம் காட்டியா அவர் இட்டு காட்டுறாரு. அவங்களாம் அனுபவம் 40 வருஷம் அதில் ஊர்னாங்கன்னா எதனால் கண்ணிக்கல வேலை எதை போட்டாங்க நீ கண்ணை கிட்ட நான் சொல்லுவேன் இதுவே மெச்சூர் கண்ணை அவர் இட்டு போய் காட்டினா அது உடனே அவர் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிக்கிறார் அவர்கிட்ட எப்படின்னா மருந்து மாத்திரை பூரா வாங்கி போயிட்டாரு. இவர் என்ன அவருக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா இந்த மாத்திரை அது மருந்து போய் ஊசி போயிட்டு அந்த காசு வந்து அதை அவருக்கு கொடுத்துருவாரு. அவர் பிடிக்கிட்டு வாங்கிட்டாரு. 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் இவர் இட்டு போய் காற்று கொடுத்து வேலை இன்னும் அது தண்ணி அதிகம் காட்டலை காட்டே தவிர அதில் தான் வச்சு சரி. ஆமாம் சார் மாதா வரவே இல்லையா சார் அதான் டைம் ஃபோன் எடுத்து சொல்லு அதுதான் வராது அதுக்கு சொல்லு மிஷின் அவருக்கு தான் இருக்குது வீட்டு மிஷின் இல்லை யார் அவர் அவர் வீரத்துக்காக தான் போ அவங்க மரம் தான் எடுத்துக்கோங்க ஹைவேல வந்து 20 மரம் தள்ளிக்கிறாங்க தென்னை மரம் அவங்க வீட்டுக்கு போ இன்றைக்கே விளையாடும் போ இது வேணும் தான் நாங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்கிறோம் போ இடம் வச்சு வாங்கிக்கிறோம் போ ஏன்னா மிஷின் இல்லை அழகத்துக்கு இருக்குங்களா வீட்டில் அதுதான் எதுக்கு நான் வந்து சொல்லிவிட்டேன் அதெல்லாம் வந்து பார்த்துக்குவாங்க அது ஐயோ டைவர் நட்டாங்க இப்போ வயசை பற்றி ஆகிடும் ஆனால் மரம் கூட நெருங்கி போ அடிக்கிறாங்க சொல்லு என்னது எங்க போயிருப்பாரு ஆமாவா இப்படி போயிட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. மூணாயிரத்தி 400 போட்டான் பில்லு 3400 வந்துட்டான். இல்ல இல்ல அவன் அதுவே அவனே வளர்க்குறான்.
அந்த புள்ள நாய் ஃபர்ஸ்ட்லாம் இங்கே வந்துட்டு பழகிட்டு போகுதுல்ல, அந்த பழக்கத்துக்கு அது திரும்பவும் இங்கே ஃப்ரெண்டாக வருது. அருள் எங்கடா இருக்கானா? அவங்க உங்க சொந்தக்காரா? அவரு சின்ன வயசுலேருந்தே தெரியுமா? ஆமாம், ஃப்ரெண்டிங்கில் தான் இப்படிலாம் பண்ணுவோம் நம்ம. எது தென்னை மரம் இருக்குதா? 2 தென்னை மரம் இருக்குதா? 2 வீடு மரம் வாங்கலாம். ஒரு பனை மரம், ஒரு வீட்டு மரம். காய் வைக்கல, அதே மிஷின் இல்லை, மிஷின் நம்ம பார்த்துட்டு அதனால தான் வாங்கி வெடி ஃபோன் நம்பர் யாரும் இல்லை. தென்னை மரம் இருக்குது, ஒரு பனை மரம் இருக்குது, வணிகம்னா சொல்கிறோம் மிஷின் தான் நம்ம மிஷின் இல்லைன்னா கூட சரிப்பா பல இடத்துக்கு மரம் இருக்குது, அப்போ பார்த்துங்க அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது எப்படி சொல்ல முடியாது. மரம் வேணும் பார்த்துட்டேன், இப்போ சொல்ல கரெக்டாக நான் பார்ப்பா அதுங்க வர 3 இடத்துல 4 இடத்துல நீ கூப்பிட்டாலும் வரேன்னா சொல்லுவேன் அடுத்து சொல்லுவா. நீ ஏன் கிட்ட வந்து பார்த்துங்கிறப்போ